ஐயா கொஞ்சம் சும்மா இருங்க ஐயா, கொஞ்சம் பேசுறதுக்கு இருங்க, கொஞ்சம் இருங்க. சற்று முன்னர் நாட்டுக்குள் நுழைந்தது பாரிய கப்பல். நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி வெளியான முழு விபரம். எரிபொருள் QR ஒதுக்கீடுகள் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவு. நாட்டு மக்களுக்கு எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய அறிவித்தல். எரிபொருள் தட்டுப்பாடு நாடாளுமன்றத்திலும் அமளி துமளி. நான் பாதி வழிதான் வரலாம். அர்ச்சுனா MP நாடாளுமன்றில் ஆதங்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி 3 மாணவர்கள் விசாரணைக்கு அழைப்பு. நாட்டின் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் கிண்டப்படும் கோப்புகள். இடைநிறுத்தப்படும் பல புகையிரத சேவைகள். பொது போக்குவரத்தில் ஈடுபடும் மக்களுக்கு அவசர செய்தி. பாடசாலைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்த கல்வி அமைச்சு. எந்த வகுப்புகளும் நடத்தப்படக்கூடாது. பாடத்திட்டங்கள் முடிக்கப்பட வேண்டும். எரிபொருள் நெருக்கடி. நாளை நாடாளுமன்றத்திற்கும் விடுமுறை. சற்று முன் வெளியிடப்பட்ட அறிவிப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. வெளியான விசாரணைக்கான காரணம். எரிபொருள் நெருக்கடி தாக்கம். மின்வெட்டு மீண்டும் வருமா? வலுசக்தி அமைச்சர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். வாகன உரிமையாளர்கள் கவனத்திற்கு. எரிபொருள் QR பதிவில் புதிய கட்டுப்பாடு. ஒரு தொலைபேசிக்கு ஒரு வாகனம் மட்டுமே பதிவு. ஹார்முஸ் நீரிணை பழைய நிலைமைக்கு திரும்பாது. ஈரானின் அறிவிப்பால் சர்வதேசத்துக்கு பேரடி. எரிபொருள் பற்றாக்குறை. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் அதிரடி பணிப்புரை. ஈரானின் மிக முக்கிய புள்ளியை வீழ்த்தியது இஸ்ரேல். வெளியான பல ஆதாரங்கள். மறுக்கும் எதிர்த்தரப்பு. மத்திய கிழக்கு நிலவி வரும் போர் சூழலால் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடியை தொடர்ந்து இலங்கையால் கோரப்பட்ட எரிபொருள் இருப்பை ஏற்றி வந்த மற்றொரு கப்பல் ஒன்று கொழும்பை வந்தடைந்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. ஹாங்காங் ராஜ்யத்திற்கு சொந்தமான சீஃப்ராண்டியர் என்ற எரிபொருள் கப்பலை இவ்வாறு வருகை தந்துள்ளது. கப்பல் கொண்டு வந்த எரிபொருள் இன்று காலை கெரவலப்பிட்டி எரிபொருள் கிடங்கில் இறக்கப்பட்டதாக அமைச்சு அறிவித்துள்ளது. எரிபொருள் இருப்பின் மற்றொரு பகுதி இன்று பிற்பகல் கொழும்பு டால்வின் ஜெட்டிக்கு கொண்டுவரப்பட்டதாக கொலன்னாவி கிடங்குக்கு அனுப்பப்பட்டதாக அமைச்சு கூறியுள்ளது. இந்த கப்பல் 17,000 மெட்ரிக் தொன் 90 ஒக்டேன் பெட்ரோல், 18,000 மெட்ரிக் தொன் டீசல் மற்றும் 2,800 மெட்ரிக் தொன் சூப்பர் டீசல் ஆகியவற்றை கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் வாகன உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு தற்போது வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் QR ஒதுக்கீடுகள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நள்ளிரவுடன் நிறைவடையும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அத்துடன் QR ஒதுக்கீடுகள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் எரிபொருள் QR ஒதுக்கீடுகள் நிறைவடைந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. QR குறியீடு முறையை அமுல்படுத்தியதனூடாக நாட்டின் எரிபொருள் கொள்வனவை 20% குறைக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DJ ராஜகருணா தெரிவித்தார். வெளிமாவட்டங்களில் இருந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வரும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வருவதற்கு தமக்கு வரும் 15 லிட்டர் பெட்ரோல் மாத்திரமே வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் சாமர சம்பத் தசாநாயக்க நாடாளுமன்றில் பேசும்போது உங்களால் முடியாவிட்டால் முன்னாள் எரிபொருள் அமைச்சர் கஞ்சனவை வரச் சொல்லுங்கள், அவர் சம்பளம் இல்லாமல் இந்த QR முறையை சரி செய்து தருவார் என்றும் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட விவகாரம் தொடர்பில் 3 பேரை யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீஸ் அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காகவே யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் பல்கலைக்கழக பதிவாளர் எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் ஏற்றப்பட்ட இலங்கை தேசிய கொடியை மாணவர்கள் சிலர் கீழே இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடியை பறக்கவிட்டு தமது எதிர்ப்பை தெரிவு செய்தனர். இச்சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரம் மற்றும் காணொலி காட்சிகள் சகிதம் பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் சென்ற போலீஸ் அதிகாரிகள் குறித்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் தீவிர விசாரணை முன்னெடுத்து வாக்குமூலங்களையும் பதிவு செய்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வாக்குமூலம் சேகரிக்க போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துள்ளதால் மாணவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் மாணவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமைகளில் ரயில் சேவையும் மட்டுப்படுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதன்கிழமை பொது விடுமுறையாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த அறிவிப்பு வெளியானது. அதேவேளை நாடாளுமன்ற அமர்வுகள் நாளை இடம்பெற மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்ட எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது.
நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக பாடசாலைகளில் தினசரி நிர்வாகம் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் கல்வி அமைச்சு சில மாற்றங்களை மேற்கொண்டு அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாயக கல்விவின் கையொப்பத்துடன் இது தொடர்பிலான முக்கிய அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்படவுள்ள அனைத்து சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளின் போது எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறும் அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிக அளவில் எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் போன்றவற்றை நடத்துவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடத்திட்டங்களை முடிப்பதற்கான காலம் குறைவாக இருப்பதால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளி நிறுவனங்களின் நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் அதில் கோரப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் நாளை கூடாது என நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக பிரதி புதன்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை அரசு பாடசாலைகளுக்கு புதன்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டதோடு சில அரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகிருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணியாற்றிய போது பரிந்துரை கடிதங்களை வழங்கியதாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்நிலையில் இதுகுறித்து நடைபெற்ற விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் வழங்க அவர் அந்த ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய கடிதங்கள் கொழும்புக்கு அருகிலுள்ள ஒரு வளாகத்தில் பல தனிநபர்கள் சட்டவிரோதமாக வீடுகளை பெற அனுமதித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னர் பிப்ரவரி 12ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தாம் சிங்கப்பூரில் இருப்பதாக எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இது தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த அவர் அங்கு சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் இதுவரை மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் இளையர் கட்டளை 27 கீழ் 2 எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் மின் துண்டிப்பு அமுல்படுத்தப்படுமா என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். இதுவரை 1 மணி நேரம் கூட மின்வெட்டு இன்றி நாம் கொண்டு செல்கிறோம். ஆனால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டிய ஒரு காலம் வரும் என்றும் அமைச்சர் அங்கு மேலும் தெரிவித்தார். எரிபொருள் QR முறைமையின் கீழ் ஒரு தேசிய அடையாள அட்டை இலக்கம் மற்றும் ஒரு தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி ஒரு வாகனத்தை மாத்திரமே பதிவு செய்ய முடியும் என அரசாங்கம் கொள்கை ரீதியாக தீர்மானத்தை எடுத்துள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அமைச்சின் ஆலோசகர் சுமுது ரத்நாயக்கு இது தொடர்பில் மேலதிக விவரங்களை வெளியிட்டுள்ளார். ஒரு நபர் தனது அடையாள அட்டையை பயன்படுத்தி 1க்கும் மேற்பட்ட வாகனங்களை பதிவு செய்ய முடியாது. இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட்ட போது வாகனங்களை ஏற்கனவே கைமாற்றிய பலருக்கு மீள பதிவு செய்வதில் சிக்கல்கள் ஏற்பட்டன. நாட்டில் நிலவுகின்ற எரிபொருள் நெருக்கடியை முகாமித்துவம் செய்வதற்கும் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரிடம் அதிகப்படியான வாகனங்கள் காணப்படுமாயின் அவை வணிக பதிவு இலக்கத்தின் கீழ் ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட வேண்டும். நாட்டின் தற்போதைய நெருக்கடி நிலையில் தனிநபர் ஒருவர் 2 அல்லது 3 வாகனங்களை பயன்படுத்துவது அவசியமற்றது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாகும் என சுமுது ரத்நாயக்கு இதன்போது சுட்டிக்காட்டினார். உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கியமான கோர்முஸ் நீரிணை பிரச்சினைக்கு உடனடி தீர்வு இல்லை என ஈரான் அரசின் முக்கிய பிரமுகரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது ஃபாகர் ஹலீஃப் அறிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல்கள் ஈரானிய ஆயுத தளங்களை முற்றிலும் அழிக்க முடியாது என்றும் முகமது ஃபாகர் ஹலீஃப் அறிவித்துள்ளார். ஒரு தொலைக்காட்சியின் நேர்காணலில் பேசிய அவர் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடற்படை மற்றும் இராணுவ இருப்பின் காரணமாக அந்த பகுதியில் பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கோர்முஸ் நீரிணை இனி பழைய நிலைக்கு திரும்பாது என ஹலீஃபாவ் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு அமைச்சகமும் எரிபொருள் சேமிப்பு குறித்த ஒரு நடைமுறை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். அது குறித்த அறிக்கையை அமைச்சக மட்டத்தில் உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பணித்துள்ளார். இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை கண்காணிக்க நியமிக்கப்பட்ட குழுவுடனான கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கினார். இதன்போது ஒவ்வொரு அமைச்சகமும் எரிபொருள் சேமிப்பு குறித்த ஒரு நடைமுறை திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் என்றும் அது குறைந்தபட்ச ஆற்றலை நுகர்வை உறுதி செய்யும் தரவு அடிப்படையிலான ஒரு நீடித்த செயல்முறையாக இருக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அது குறித்த அறிக்கையை அமைச்சக மட்டத்தில் உடனடியாக சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர்
இஸ்ரேல் கட்ஸ் அறிவித்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அதிகாரியின் மரணம் குறித்து தனக்கு சற்று முன்னர் தகவல் கிடைத்ததாக கட்ஸ் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். நேற்றைய தினம் இரவு ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்கட்கிழமை மாலை ஈரானின் முக்கிய நகரங்களான தெஹ்ரான், ஜிராஸ் மற்றும் தப்ரீஸ் ஆகியவற்றை குறிவைத்து பல்வேறு தாக்குதல்களை நடத்தியிருந்தன. இஸ்ரேல் ராணுவம் இந்த தாக்குதல்களின் முக்கிய இலக்குகள் ஏவுகணை உற்பத்தி நிலையங்கள் மற்றும் கட்டளை மையங்கள் என்று தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இஸ்ரேல் ராணுவ தலைமை அதிகாரியான ஏல் ஜமீர் நேற்றிரவு ஈரானில் முக்கியமான வெற்றிகளை பதிவு செய்துள்ளதாகவும் இதன்போது தெரிவித்தார். ஐயா கொஞ்சம் சும்மா இருங்க, ஐயா கொஞ்சம் பேசுறதுக்கு இருங்க, கொஞ்சம் இருங்க. சற்று முன்னர் நாட்டுக்குள் நுழைந்தது பாரிய கப்பல். நாட்டு மக்களுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி வெளியான முழு விபரம். எரிபொருள் QR ஒதுக்கீடுகள் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவு. நாட்டு மக்களுக்கு எரிபொருள் விநியோகம் தொடர்பில் முக்கிய அறிவித்தல். எரிபொருள் தட்டுப்பாடு நாடாளுமன்றத்திலும் அமளி துமளி. நான் பாதி வழிதான் வரலாம். அர்ச்சுனா MP நாடாளுமன்றில் ஆதங்கம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்ட கருப்பு கொடி 3 மாணவர்கள் விசாரணைக்கு அழைப்பு. நாட்டின் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியிலும் கிண்டப்படும் கோப்புகள். இடைநிறுத்தப்படும் பல புகையிரத சேவைகள். பொது போக்குவரத்தில் ஈடுபடும் மக்களுக்கு அவசர செய்தி. பாடசாலைகளுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்த கல்வி அமைச்சு. எந்த வகுப்புகளும் நடத்தப்படக்கூடாது. பாடத்திட்டங்கள் முடிக்கப்பட வேண்டும். எரிபொருள் நெருக்கடி. நாளை நாடாளுமன்றத்திற்கும் விடுமுறை. சற்று முன் வெளியிடப்பட்ட அறிவிப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார் கோட்டாபய ராஜபக்ஷ. வெளியான விசாரணைக்கான காரணம். எரிபொருள் நெருக்கடி தாக்கம் மின்வெட்டு மீண்டும் வருமா? வலுசக்தி அமைச்சர் வெளியிட்ட திடுக்கிடும் தகவல். வாகன உரிமையாளர்கள் கவனத்திற்கு. எரிபொருள் QR பதிவில் புதிய கட்டுப்பாடு. ஒரு தொலைபேசிக்கு ஒரு வாகனம் மட்டுமே பதிவு. ஹார்முஸ் நீரிணை பழைய நிலைமைக்கு திரும்பாது. ஈரானின் அறிவிப்பால் சர்வதேசத்துக்கு பேரிடி. எரிபொருள் பற்றாக்குறை. அதிகாரிகளுக்கு ஜனாதிபதியின் அதிரடி பணிப்புரை. ஈரானின் மிக முக்கிய புள்ளியை வீழ்த்தியது இஸ்ரேல். வெளியான பல ஆதாரங்கள். மறுக்கும் எதிர்த்தரப்பு.